சமீபத்தில் ஒரு ஓப்பன் செஷனில் ஒருத்தர் எனக்கு ஒரு பரிசை வழங்கினார். அது கபீர்தாஸும் நானும் இருக்கிற ஒரு அழகான ஓவியம். ஆனால் சமூக வலைதளத்தில் ஓரளவுக்கு புரிதல் உள்ள ஒருத்தர், இதெல்லாம் வெறும் உடல் சார்ந்தது தானே, ஆச்சாரியா ஏன் வெறும் உடலுக்கு, அதுவும் ஒரு கற்பனையான உடலுக்கு இவ்வளவு மரியாதை செலுத்துறாரு அப்படின்னு எழுதினார். உண்மையில் நான் ரொம்பவும் சாதாரணமான உடல் சார்ந்த ஒரு மனுஷன்தான். நான் தூங்குற இடத்துல கபீர்தாஸோட பெரிய ஓவியம் ஒன்று இருக்கு. அதே மாதிரி என்னோட மறைந்த தந்தையோட பெரிய புகைப்படமும் இருக்கு. உண்மைங்கிறது மெட்டீரியல் சார்ந்தது இல்லைங்கிறதுக்காக ஒருத்தருக்கு தன்னோட குரு மேலேயோ இல்லை தந்தை மேலேயோ உணர்ச்சிகள் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த படங்களையும் உருவங்களையும் நான் பார்க்கும் பொழுது அது நான் ஒரு மனுஷனாக இருக்கவும் பணிவோடு இருக்கவும் எனக்கு உதவுது. இங்கே எதையும் பாசாங்கு செய்ய வேண்டிய அவசியமில்லை. இந்த அதீத ஆன்மீக மர்மங்கள் எல்லாமே ஒரு விதமான வெளிவேஷம்தான். ஒரு மனித முகமோ மனித உடலோ மனித கண்களோ கொண்டிருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. மனித கண்ணங்களில் கண்ணீர் வடிஞ்சு ஓடுறதுலையும் எந்த தப்பும் இல்லை. அழறதுல தப்பே இல்லை. நீங்கள் அழவோ முணுமுணுக்கவோ இல்லை கத்தவோ முடியாத ஏதோ ஒரு மாயாஜால சூப்பர் பெண்ணாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் இயல்பான விஷயம்தான். உங்கள் மேலே நீங்கள் கருணையாக இருங்க, உங்களை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உண்மையிலேயே என்னவா இருக்கீங்களோ அதை முதல்ல ஏற்றுக்கங்க.